வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டை நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 839 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 095 அப்படின்றதான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங். நம்ம எந்த பேட்டர்லாம் நேற்று கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 95 அப்படின்ற நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏசி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 95 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த ரெண்டுமே அடுத்தடுத்த நாள் கொடுத்ததுனால இந்த 95 வந்து அவன் பிசியில் பெண்டிங் வச்சுருந்தான். அது ஒரு நல்ல நம்பர், நல்ல பேட்டர்ன். கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் 95 வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்னைக்கான கெஸ்ஸிங்க்கு வந்து உங்களுக்கு 95 அப்படின்ற நம்பரை வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பரும் வந்து நான் கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்து வச்சேன். ஆனால் அதை விட வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து நல்லா இருந்ததால் தான் வந்து 095 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 836 அப்படின்றதுமே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 83 வந்து கரெக்டாக வந்து ஏபிபிசி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வந்து 83 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட இங்கே பாருங்கள் ஒரு ஏசியில் வந்து ஒரு 04, அதன்படி இங்கே பாருங்கள் ஒரு 04 வந்து திருப்பியுமே வந்து அவன் ஏபியில் வச்சுருக்கான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 83 தான் வந்து ஏபியில் அடிச்சிருக்கான். ஸோ அதன்படி நான் வந்து நேற்று கொடுக்க வேண்டிய கெஸ்ஸிங் வந்து 836 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் 095 அது விட பெட்டராக இருந்ததுனால நான் 095 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? நான் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே எடுத்த கெஸ்ஸையும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால் அந்த கெஸ்ஸையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இங்கே வந்து சீபோர்டில் வந்து 7 இல்லை சீபோர்டில் 7 வந்து எங்கெல்லாம் கேமில் வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அதை வந்து திருப்பி அடிச்சிருப்பான், இல்லைனா அதோட பவர் நம்பரை வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதம் வந்து 23, இங்கே பாருங்கள் ஒரு 23, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஏபியில் வந்து 23, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 23. இந்த 23 வந்து கண்டிப்பாக வந்து 2 வாட்டி வந்து 23 அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பான். ஸோ அதனால் வந்து அந்த 23 வந்து கரெக்டாக வந்து எப்படி வந்து, ஏன்னா இந்த 23 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அவன் ஏபியில் வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏபி 23, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28 அப்படின்றது வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 23 டேரெக்டாக வந்து ஏபியில் வந்து 23, பிசியில் வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது பிசி ஃபஸ்ட்டு வந்து ஏபி, பிசியில் வந்து ஒரு நம்பரை வந்து திருப்பியிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து 23 வந்து பிசியில் வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அந்த 23 வந்து கரெக்டாக வந்து அவன் கேமில் வந்து கொண்டு வந்திருக்கானோ அதே மாதிரி இங்கே வந்து 7 வச்சு ஒரு கேமை வந்து ஆடிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து 7 வருதோ அங்கெல்லாம் வந்து அந்த நம்பரை வந்து ஒன்று மேனிப்புலேட் பண்ணி, அதாவது ஒன்று பவர் நம்பர் கொடுத்துருப்பான், அப்படி இல்லைன்னா அதோட ஒரு நம்பரை மட்டும் திருப்பியிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27, இந்த 27 வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்கள் இந்த 74க்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 29 அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அந்த 7 வச்சு நமக்கு வந்து கேம் எங்கெல்லாம் ஆடுறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு நம்பரை திருப்பி அவன் ஆடுறது வழக்கமாகவே வச்சுருக்கான். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 23 வந்து ஏசி, பிசி, ஏபி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78க்கு ஒரு 73 அப்படியுமே வச்சுட்டான். 78க்கு ஒரு 73. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு 27 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பிசியில் இருக்குது. அந்த 27 வந்து அவன் கண்டிப்பாக வந்து கேமில் ஏபியில் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஏபியில் வந்து ஒரு 27 அப்படின்றது வந்து பிசியில் வந்து நாளைக்கு நல்லாவே இருக்குது. பி போர்டு 7 வச்சு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து ஒரு 27, ஏன்னா இந்த 78க்கு ஒரு 27 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். அதனால தான் வந்து இந்த 27க்கு நான் வந்து உங்களுக்கு இந்த பிசி 27 நான் ஏபி 27க்கு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
இங்கே வந்து ஒரு 86. 2 நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிசியில் வந்து ஒரு 86. இங்கே பாருங்கள், ஏபி 86, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 86. இங்கே ஏபி 86, பிசி 86 அப்படின்னு அடிக்கும்போது அதோட ஏபியை கரெக்டாக வந்து அவன் வந்து பிசியில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா எப்படி வந்து அந்த 23 வந்து மேனிபுலேட் பண்ணோம், அடுத்தது 27, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 74, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 29. ஸோ அந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த 86 வந்து கண்டிப்பாக வந்து அவன் எப்படி இங்கே வந்து ஏபி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதே மாதிரி இந்த 78 வந்து, அதாவது ஏபியில் இருக்க 78 நமக்கு நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 78 அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நாளைக்கு பிசியில் 78 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். ஏன்னா பி போர்டு வந்து 7 அப்படின்னுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் நாளைக்கு 278 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பிசியில் வந்து ஒரு 78, ஏசியில் வந்து ஒரு 28, ஏபி போர்டு வந்து 27 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டு 7. சரிங்களா? ஸோ இந்த கேம் வந்து நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா வேறு நம்பரே அவனுக்கு கிடையாது இந்த 7 வச்சு அவன் ஆடுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த நம்பர் அவன் அடிச்சே ஆகணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த நம்பர் வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஸோ 78 அப்படின்றது வந்து பிசியில் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு 78, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27. 27 அப்படின்றது வந்து ஏபி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங். பி போர்டு வந்து 7 அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் வந்து 278 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.